நமஸ்தே. இன்னைக்கு நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனலில் மதியமாலை இருக்கிற பாக் ஏக் பதிய பாகம் 1 கவிதை பார்ட் 1 போயம்ஸில் இருக்கிற இரண்டாவது கவிதையான ஏக் பூந்தோடைய அபியாஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 11 இரண்டாவது கவிதை ஏக் பூந்த். ஏக் ஏக் அப்படின்னா ஒன்று, பூந்த் பூந்த் அப்படின்னா ட்ராப், துளி. ஏக் பூந்த் ஒரு துளி, ஒன் ட்ராப். ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத் அப்படின்ற கவிஞர் தான் இந்த ஏக் பூந்த் அப்படின்ற கவிதையை எழுதியிருக்காரு, படைச்சிருக்காரு. நம்ம ஆல்ரெடி போன வீடியோலையே இந்த கவிதையோடைய கதையை அனிமேஷனில் பார்த்தோம். இந்த கவிதை வரியை வாசித்து இதுக்கான வேர்ட் பை வேர்ட் மீனிங்கும் நம்ம பார்த்தோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த போயமோடைய அபியாஸ் பார்க்க போகிறதுனால இந்த போயம் என்ன, இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சாதான், இந்த போயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அபியாஸில் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இப்போ நம்ம அபியாஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 12 அபியாஸ். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ், பயிற்சி. நமக்கு அபியாஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இந்த இரண்டாவது கவிதையான ஏக் பூந்தில் இருந்து நமக்கு 3 ரோமன்ஸ் அபியாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோமன்ஸ் மட்டும் தான் நமக்கு இந்த கவிதையில் இருந்து எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அது என்ன ரோமன்ஸ்னா, फर्स्ट रोमन निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. सेकंड रोमन निम्नलिखित प्रश्नों के उत्तर लिखिए. थर्ड रोमन एक बूंद कविता का सारांश अपने शब्दों में लिखिए. இந்த 3 ரோமன்ஸ் தான் நம்ம இந்த ஒரே வீடியோலையே இந்த எல்லா ரோமன்ஸையும் பார்த்தோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம செகண்ட் ரோமனும் தேர்ட் ரோமனும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. फर्स्ट रोमन निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. निम्नलिखित निम्नलिखित அப்படின்னா கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள. பத்யாம்ஸ் பத்யாம்ஸ் அப்படின்னா போயம் லைன், கவிதை வரி. கா உடைய, பாவார்த் மீனிங் அர்த்தம். ஹிந்தி மேம் லிக்கியே ஹிந்தியில் எழுதவும். நிம்னலிக்கித் பத்யாம்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள கவிதை வரிக்கான அர்த்தத்தை ஹிந்தியில் எழுதவும். அதாவது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, இஆர்சி. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இஆர்சி அப்படின்னா என்னன்னா, நம்ம போன வீடியோவில் போயம் லேர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த போயமில் இருந்து சில லைன்ஸை நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த லைனுக்கான மீனிங்கை நம்ம ரைட் பண்ணணும். பிராத்மிக்கில் நம்ம மீனிங்கை தமிழ் ஆர் இங்கிலீஷில் ரைட் பண்ணியிருப்போம். ஆனால் மதியமாலை இருந்து எல்லா ஹையர் எக்ஸாம்ஸ்லையும் நம்ம இஆர்சிக்கான மீனிங்கை ஹிந்தியில் தான் ரைட் பண்ணணும். இந்த போயமில் இருந்து சில போயம் லைன்ஸை நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த போயம் லைனுக்கான மீனிங்கை நம்ம ஹிந்தியில் ரைட் பண்ணணும். ஹிந்தியில் அதுக்கான மீனிங்கை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இடம் ரைட் பண்ணணும். அந்த வரிகள் ஒருவேளை ஒரு கவிதையில் இருந்து எடுத்திருக்காங்கன்னா அந்த கவிதையுடைய பெயர், அந்த கவிதையை யார் எழுதியிருக்காங்களோ, அந்த கவிதையை யார் படைச்சிருக்காங்களோ அவங்களுடைய நேமையும் நம்ம ரைட் பண்ணணும். போயம் நேம், போயட் நேமை நம்ம இடம்ல ரைட் பண்ணணும். இடமை நம்ம ஹிந்தியில் சந்தர்ப் அப்படின்னு சொல்கிறோம். சந்தர்ப் அப்படின்னு டைட்டில் போட்டு அந்த வரிகள் எதில் இருந்து எடுத்திருக்காங்களோ அதனுடைய நேமை நம்ம ரைட் பண்ணணும். மதியமாலை நமக்கு ஒரு போயமில் இருந்து தான் இஆர்சி கேட்டிருக்கிறதுனால அந்த வரிகள் எந்த போயமில் இருந்து எடுத்திருக்காங்களோ அந்த போயமுடைய நேமையும், அந்த போயமை யார் எழுதியிருக்காங்களோ, அந்த போயமை யார் படைச்சாங்களோ, அதாவது ஆத்தர்,
அந்த போயட்டோடைய நேமை நம்ம சந்தர்ப்பில் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஒரு 2 லைன்ஸ் மட்டும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் சந்தர்ப்பில். அதுக்கப்புறம் நம்ம அந்த வாக்கியத்துக்கான மீனிங்கை ஹிந்தியில் ரைட் பண்ணணும். பாவார்த் அப்படின்னு டைட்டில் போட்டு. பாவார்த் அப்படின்னா மீனிங், அர்த்தம். ஓகேவா? இதுதான் இஆர்சி. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இந்த ரோமனை நமக்கு எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரோமனாக கேட்குறாங்க. இது மாடல் கொஷின் பேப்பர் புக் பின்னாடி பேஜ் நம்பர் 253 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரோமனை நமக்கு, இந்த இஆர்சி ரோமனை நமக்கு எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரோமனாக கேட்குறாங்க. கிசி எக் பதியாம்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே. கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள கவிதை வரிகளில் இருந்து ஏதேனும் ஒன்றுக்கான அர்த்தத்தை ஹிந்தியில் எழுதவும். ஏதேனும் ஒன்றுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. நமக்கு டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3 இஆர்சிஸில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு இஆர்சிக்கான ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். இதுக்கு நமக்கு டோட்டலாக 5 மார்க்ஸ் கிடைக்குது. ரொம்ப ஈஸி தான். 3 இஆர்சிஸ் கொடுத்து இந்த 3 இஆர்சிஸில் இருந்து நம்ம ஏதாவது ஒரே ஒரு இஆர்சிக்கான மீனிங் மட்டும்தான் ரைட் பண்ண போகிறோம். நம்ம ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இந்த இரண்டாவது கவிதையான ஏக் பூந்தில் இருந்து நமக்கு 2 இஆர்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஆர்சி, दैव मेरे भाग्य में क्या है बता, मैं बचूंगी या मिलूंगी धूल में, या जलूंगी फिर अंगारे पर किसी, चु पड़ूंगी या कमल के फूल में. இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு போயமில் செகண்ட் பேராகிராஃபாக இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து, அதாவது தைவ் மேரே பாக்கியமேம் அதில் இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த ஃபுல் பேராகிராஃபே நமக்கு ஃபர்ஸ்ட் இஆர்சியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஒன், लोग योम ही हाइम झिझकते सोचते जबकि उनको तोड़ना पड़ता है घर, किंतु घर का तोड़ना अक्सर उन्हें बूंद सब कुछ और ही देता है कर. இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு போயமில் லாஸ்ட் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும், அதாவது லோக் யோம் ஹி ஹைம் அதில் இருந்து ஆரம்பித்து தேதா ஹை கர் இது வரைக்கும் இந்த லாஸ்ட் பேராவை நமக்கு செகண்ட் இஆர்சியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே அபியாஸில் கொஷின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பிரஷ்னோத்தர் பண்டாரில் பேஜ் நம்பர் 185 இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன், நிம்னலிக்கித் பதியாம்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே. இஆர்சி, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இங்கே போயம் வைஸாக அந்த போயமில் இருக்கிற இஆர்சி அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவது கவிதையான ஏக் பூந்தில் இருக்கிற அபியாஸ் பார்க்கறதுனால ஏக் பூந்தில் இருக்கிற 2 இஆர்சி மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மற்ற இஆர்சிஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இஆர்சி தைவ் மேரே பாக்கிய அந்த லைன்ஸில் இருந்து ஆரம்பித்து ஃபுல் மே வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு போயமில் செகண்ட் பேராகிராஃபாக இருக்குது. அதுக்கான ஆன்சர் இது. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். சந்தர்ப், சந்தர்ப் அப்படின்னா இடம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த வரிகளை எந்த போயமில் இருந்து எடுத்திருக்காங்களோ அந்த போயமுடைய நேமையும், அந்த போயமை யார் எழுதியிருக்காங்களோ அந்த போயட்டோடைய நேமையும் நம்ம ஹிந்தியில் சந்தர்ப்பில் ரைட் பண்ணணும் அப்படின்னு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போயமுடைய இஆர்சியில் சந்தர்ப் லேர்ன் பண்ணோம் இல்லையா? அதே தான் நம்ம எல்லா போயமுடைய இஆர்சியிலும் ரைட் பண்ண போகிறோம். ஆனால் என்ன மாற்றம்னா நம்ம அந்த போயமுடைய நேமையும் போயட்டோடைய நேமையும் நம்ம மாற்றி ரைட் பண்ணணும், அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக ரைட் பண்ணிட்டா போதும். மற்றபடி எல்லா லைன்ஸுமே சேம் தான். ஓகேவா? संदर्भ इडम यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियौद. यह पद्यांश, यह அப்படினா இது, இந்த, this, पद्यांश पोयम लाइन कविதை வரி, एक बूंद one drop ஒரு துளி, நாமக் பெயருள்ள அப்படின்ற, கவிதா கவிதா அப்படினா கவிதை, से இருந்து, लिया गया है எடுக்கப்பட்டுள்ளது. यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. இந்த கவிதை வரிகள் ஏக் பூந்த் ஒரு துளி என்ற பெயரில் உள்ள கவிதையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियौद. इस இந்த this கவிதா கவிதை, கே கே அப்படின்னா உடைய, கவி கவிஞர், போயட், ஹைம் இருக்கிறார், श्री अयोध्या सिंह उपाध्याय हरियौद. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियौद.
இந்த கவிதையின் கவிஞர் இருக்கிறார் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத். ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத் அப்படின்றவர் தான் இந்த கவிதையுடைய கவிஞர். இதுதான் சந்தர்ப். அடுத்து பாவார்த். பாவார்த் அப்படின்னா மீனிங், அர்த்தம். இந்த ERC-உடைய மீனிங், बादलों की गोदी में से निकलकर एक बूंद ने भगवान से पूछा कि उसके भाग्य में क्या लिखा है. बादलों की गोदी में से निकलकर. बादलों, बादल அப்படின்னா cloud, மேகம், அது சிங்குலர். பாதலோம் அப்படின்னா clouds, மேகங்கள், இது ப்ளூரல். கி, கா அப்படின்னாலும் கி அப்படின்னாலும் கே அப்படின்னாலும் உடைய அப்படின்றது தான் மீனிங். பாதலோம் கி, மேகங்களின். கோதி, கோதி அப்படின்னா மடி, தொடை, லப். மேசே, அதில் இருந்து. கோதி மேசே, மடியில் இருந்து. நிக்கல்கர், நிக்கல்கர் அப்படின்னா வெளியே, அவுட். வெளியே வந்து. ஏக் பூந்த், ஒரு துளி, ஒன் ட்ராப். நே பகவான் சே பூச்சா கி, அந்த ஒரு துளி, அந்த ஒரு மலை துளி. பகவான், பகவான் அப்படின்னா இறைவன், தெய்வம், கடவுள், காட். பகவான் சே, கடவுளிடம், தெய்வத்திடம். பூச்சா கி, கூறியது என்னவென்றால், बादलों की गोदी में से निकलकर एक बूंद ने भगवान से पूछा कि, மேகங்களின் தொடையில் இருந்து வெளிவந்த ஒரு துளி இறைவனிடம் கேட்டது என்னவென்றால், உஸ்கே பாக்கியமே கியா லிக்கா ஹை. உஸ்கே, உஸ்கே அப்படின்னா அதன். இங்க உஸ்கே அப்படின்னு யாரை சொல்றாங்க? இந்த ஒரு துளியை சொல்றாங்க. பாக்கியமே, பாக்கிய, பாக்கிய அப்படின்னா லக், அதிர்ஷ்டம். ஆனால் இங்கே இந்த பாக்கிய அப்படின்ற வேர்ட் நமக்கு நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங்கில் வருது. மே அப்படின்னா இன். உஸ்கே பாக்கியமே, அதனுடைய பாக்கியத்தில், அந்த ஒரு மலைத்துளியோடைய அதிர்ஷ்டத்தில், தலையில், கியா என்ன, லிகாஹை எழுதி இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பூமியில் இருக்கிற கடல், அருவி, நதியில் இருக்கிற தண்ணி சூரியனுடைய வெப்பம் மூலியமாக நீராவியாக மாறுது, கேஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கையில் க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது. க்ளவுடு, மேகம் வந்து வெயிட்லெஸ் இல்லையா, அதனால் காற்று மூலியமாக அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த மேகத்தில் இருக்கிற கேஸஸ் எல்லாமே திரும்பியும் கூல் டவுன் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறுது. ஒரு மேகமோ இன்னொரு மேகமோ இடிச்சு அந்த இடி சத்தத்தோட, மின்னலோட நமக்கு திரும்பியும் பூமியில் தண்ணியாக வருது. இந்த மாதிரி தான் நமக்கு மழை பெய்யுது. இந்த மாதிரி ஒரு மேகத்தில் இருந்து எல்லா வாட்டர் ட்ராப்லெட்ஸும் கீழே வராங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு மலைத்துளி மட்டும் இப்படி யோசிக்குது. बादलों की गोदी में से निकलकर एक बूंद ने भगवान से पूछा कि उसके भाग्य में क्या लिखा है. மேகங்களின் மடியில் இருந்து வெளிவந்த ஒரு துளி இறைவனிடம் கேட்டது என்னவென்றால், அதன் பாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கிறார், அதன் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கிறது. वह बाहर निकलकर बच पाएगी या धूल में मिलकर मिट जाएगी. वह அந்த, அந்த மலைத்துளி. பாஹர் நிக்கல்கர், நிக்கல்கர் அப்படின்னா வெளிவந்து, பாஹர் அப்படின்னா அவுட். பாஹர் நிக்கல்கர் வெளியே வந்து, பச் பாயேகி பிழைக்குமா. இங்கே கொஷின் மார்க் போட்டிருக்கிறதுனால நம்ம கொஷினாக அதை எடுத்துக்கணும். யா அப்படின்னா ஆர், அல்லது. தூள் மே மில்கர் மிட் ஜாயேகி, தூள் மே, தூள் அப்படின்னா டஸ்ட், மண். மே இன், தூள் மே தூசியில். மில்கர், மில்கர் அப்படின்னா சேர்ந்து, டுகெதர். மிட் ஜாயேகி மறைந்து விடுமா, அழிந்து விடுமா. வஹ் பாஹர் நிக்கல்கர் பச் பாயேகி யா தூள் மே மில்கர் மிட் ஜாயேகி, அது அந்த மலைத்துளி வெளியே வந்து பிழைக்குமா அல்லது தூசியில் சேர்ந்து அழிந்து விடுமா, மறைந்து விடுமா. உசே மாலும் நெஹிம் कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिर पड़ेगी. उसे मालूम नहीं कि, उसे அது அந்த மலைத்துளி. மாலும் நெஹிம், மாலும் நெஹிம் அப்படின்னா டோன்ட் நோ, தெரியவில்லை, தெரியாது. என்னவென்றால் வஹ் அந்த, அந்த மலைத்துளி. அங்காரே மே, அங்காரே அப்படின்னாலும் ஆக் அப்படின்னாலும் ஃபயர், நெருப்பு. மே இன், அங்காரே மேம் நெருப்பில். படுக்கர் விழுந்து. ஜல் ஜாயேகி எரிந்து விடுமா. ஜல் அப்படின்னா வாட்டர். ஆனால் இங்கே இந்த ஜல் அப்படின்ற வேர்ட் நமக்கு எரிந்து அப்படின்ற மீனிங்கில் வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும்போது
அந்த வேர்டு எந்த சென்டென்ஸில் வருதோ அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வேர்ட் நமக்கு மீனிங் கொடுக்கும். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜல் அப்படின்ற வேர்ட் நமக்கு எரிந்து அப்படின்ற மீனிங்கில் வருது, மீனிங் கொடுக்குது. ஜல் ஜாயேகி எரிந்து விடுமா. நம்ம குளிர் காயறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு நெருப்பு யூஸ் பண்ணுவோம், மற்ற விஷயங்களுக்கும் நம்ம நெருப்பு யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் பொதுவாக நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அங்கங்கே நெருப்பு இருக்கும் இல்லையா, அந்த நெருப்பில் போய் அது விழுதுருமா இல்லை. யா அல்லது ஆர் கமல் கே ஃபூல் கே தலோ பர் கிர் படேகி. கமல், கமல் அப்படின்னா லோட்டஸ் தாமரை, கே உடைய, ஃபூல் கே அந்த பூவுடைய, தலோம், தலோம் அப்படின்னா பெட்டல்ஸ் இதழ்கள், பர் ஆன். கமல் கே ஃபூல் கே தலோம் பர் தாமரையின் பூவினுடைய இதழ்களின் மேல் கிர் படேகி. கிர் அப்படின்னா ஃபால் வீழ்ச்சி விழுந்து, படேகி கிர் படேகி விழுந்து விடுமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாமரை எங்கே இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும். தாமரைக்கு நிறைய இதழ்கள் இருக்கும் இல்லையா, அந்த இதழ்களில் பட்டு அந்த ஒரு துளி மற்ற தண்ணியோட சேர்ந்து கலந்து போயிடுமா. உஸ்கே நசீப் மே கியா லிகா ஹை. உஸ்கே அந்த மலைத்துளியின், நசீப், நசீப் அப்படின்னா லக் தலையெழுத்து அதிர்ஷ்டம், மேம் இன், கியா என்ன, லிகா ஹை எழுதி இருக்கிறது. உஸ்கே நசீப் மே கியா லிகா ஹை அது அந்த மலைத்துளியின் தலையில், தலையெழுத்தில் என்ன எழுதி இருக்கிறது, அந்த மலைத்துளியின் அதிர்ஷ்டத்தில் என்ன எழுதி இருக்கிறது. ஓகேவா. நம்ம இன்டைரக்ட் மெத்தட்ல ரைட் பண்றதுனால அங்கங்க உஸ்கே, உசே, வஹ், யஹ் இந்த மாதிரிலாம் வரும். அந்த வஹ் யஹ் அப்படின்னு சொல்றத அந்த மலைத்துளியை சொல்றாங்களா இல்லை அந்த கவிஞரை சொல்றாங்களா நம்ம பார்த்து மீனிங் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ அதனால தான் அங்கங்கே உசே, வஹ், யஹ் அப்படின்னு சொல்லி உங்களை குழப்புற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட போதும், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டைரக்ட் மெத்தடில் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா, மலைத்துளி தெய்வத்திடம் கூறியது என்னவென்றால் என் பாக்கியத்தில் என்ன எழுதி உள்ளாய் அப்படின்றது டைரக்ட். மலைத்துளி இறைவனிடம் கூறியது என்னவென்றால் அதன் பாக்கியத்தில் என்ன எழுதி உள்ளாய், இது இன்டைரக்ட். கவிஞர் அந்த மலைத்துளியை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ரைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைரக்ட். கவிஞர் சொன்னதை நம்ம சொல்கிற மாதிரி ரைட் பண்ணுறது இன்டைரக்ட். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. ரமேஷ் சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க எங்கே போயிட்டு வர அப்படின்னு. அதுக்கு சுரேஷ் சொல்கிறாங்க கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது டைரக்ட். அம்மா கடைக்கு போக சொன்னாங்க அதனால் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இன்டைரக்ட். ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை வாசித்து காட்டுறேன். संदर्भ यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियौद. भावार्थ बादलों की गोदी में से निकलकर एक बूंद ने भगवान से पूछा कि उसके भाग्य में क्या लिखा है. वह बाहर निकलकर बच पाएगी या धूल में मिलकर मिट जाएगी. उसे मालूम नहीं कि वह अंगारे में बढ़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिर पड़ेगी. उसके नसीब में क्या लिखा है. ஓகேவா. இதுதான் ஃபர்ஸ்ட் இஆர்சி உடைய ஆன்சர். அடுத்தது செகண்ட் இஆர்சி லோக்யோம் ஹி ஹைம். அந்த வரிகளை இருந்து ஆரம்பித்து தேத்தா ஹை கர் அது வரைக்கும் இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு போயமில் லாஸ்ட் பேராகிராஃபாக இருக்குது. அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். சந்தர்ப், சந்தர்ப் அப்படின்னா இடம். நம்ம ஃபர்ஸ்ட் இஆர்சிக்கு லேர்ன் பண்ணோம் இல்லையா, அதே தான் நம்ம இதுக்கும் ரைட் பண்ணுறோம். நான் இதை ஃபுல்லாக வாசித்து காட்டிட்டு ஃபுல்லாக மீனிங் சொல்லிடுறேன். பத்யாம்ஸ் ஏக் பூந்த் நாம கவிதா சே லியா கயா ஹை. இந்த கவிதை வரி ஏக் பூந்த் என்ற பெயரில் உள்ள கவிதையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ் கவிதா கே கவி ஹைம் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியௌத். இந்த கவிதையின் கவிஞர் இருக்கிறார் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியௌத். இந்த கவிதையுடைய கவிஞர் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியௌத். அடுத்து பாவார்த். பாவார்த் அப்படின்னா மீனிங், அர்த்தம். இந்த இஆர்சியோடைய மீனிங் इन पंक्तियों में कवि यह कहना चाहता है कि लोग अपने घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, डरते हैं. इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं कि இந்த पंक्तियों में पंक्तियों पंक्ति அப்படின்னா பேராகிராஃப், அது சிங்குலர். पंक्तियों அப்படின்னா பேராகிராஃப்ஸ், இது ப்ளூரல். மே இன் पंक्तियों में இந்த பேராகிராஃப்ஸில்
कवि कविंजर कविंजर श्री अयोध्या सिंह उपाध्याय हरियौद यह இது कहना சொல்ல கூற चाहते हैं की ஆசைப்பட்டார் என்னவென்றால் इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं की இந்த பேராகிராஃப்ஸ்ல கவிஞர் இதை சொல்ல ஆசைப்படுறாரு என்னன்னா लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं डरते हैं लोग மக்கள் अपना தனது घर வீடு छोड़कर छोड़कर அப்படின்னா விட்டு விட்டு बाहर வெளியே निकलते செல்ல बाहर निकलते வெளியே செல்ல சமய அந்த நேரத்தில் हिचकते हैं हिचकते हिचकते அப்படின்னா தயங்குதல் ஹைம் हिचकते हैं தயங்குகிறார்கள் डरते हैं பயப்படுகிறார்கள் लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं डरते हैं மக்கள் தனது வீட்டை விட்டு வெளியே செல்லும் சமயத்தில் தயங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் इन पंक्तियों में कवि यह कहना चाहता है कि लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं डरते हैं இந்த பேராகிராஃப்ஸ்ல கவிஞர் இதை சொல்ல ஆசைப்படுறாரு என்னன்னா மக்கள் தனது வீட்டை விட்டு வெளியே செல்லும் சமயத்தில் தயங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் மக்கள் தனது வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு பயப்படுகிறார்கள் தயங்குகிறார்கள் लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है क्योंकि उनको यह विश्वास होना चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं लेकिन ஆனால் उनको அவர்களுக்கு डरने की பயப்படுவதற்கான आवश्यकता அவசியம் necessity नहीं है இல்ல लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है ஆனால் அவர்களுக்கு பயப்படுவதற்கான அவசியம் இல்லை क्योंकि क्योंकि அப்படின்னா ஏனென்றால் உன்கோ அவர்களுக்கு யஹ் இந்த விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை பிலீவ் ஹோனா இருக்க சாஹியே வேண்டும் கி என்னவென்றால் क्योंकि उनको यह विश्वास होना चाहिए कि ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்னவென்றால் வே அவர்கள் அந்த மக்கள் இஸ் இந்த பூந்த் அப்படின்னா துளி கி தரஹ் போல வே இஸ் பூந்த் கி தரஹ் அவர்கள் அந்த மக்கள் இந்த துளி போல அச்சி நல்ல ஜஹஹ் அப்படின்னா இடம் ஜாக்கர் பொய் சமாஹித் அடைவார்கள் இணைவார்கள் ஹோ சக்தே ஹைம் இணைவார்கள் அடைவார்கள் வே இஸ் பூந்த் கி தரஹ் अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं அவர்கள் அந்த மக்கள் இந்த துளியை போன்று நல்ல இடத்திற்கு சென்று அடைவார்கள் இணைவார்கள் ஓகேவா लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है क्योंकि उनको यह विश्वास होना चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं ஆனால் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு பயப்படுவதற்கான அவசியம் எதுவும் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்னவென்றால் அவர்கள் அந்த மக்கள் இந்த ஒரு துளியை போன்று நல்ல இடத்திற்கு சென்று அடைவார்கள் என்று ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக வாசிச்சு காட்டுறேன் संदर्भ यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरियौद भावार्थ इन पंक्तियों में कवि यह कहना चाहता है कि लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं डरते हैं लेकिन उनको डरने की आवश्यकता नहीं है क्योंकि उनको यह विश्वास होना चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर समाहित हो सकते हैं ஓகேவா அவ்வளவுதான் இந்த இரண்டாவது கவிதையான ஏக் பூந்தில் இருக்கிற இஆர்சி வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் ஒவ்வொரு ரோமனாக சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும். ஆனால் இந்த வீடியோவுமே கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. குட்டீஸ்க்கு ஒரு டைம் சொல்கிற விஷயத்த 2-3 வாட்டி சொன்னதாக அவங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த வீடியோவில் திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 போயம்ஸ்க்கு லெசன்ஸ்க்கு இப்படி சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் ஆகிடுவீங்க. அதனால் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த ரோமன் निम्नलिखित प्रश्नों के उत्तर लिखिए.
கீழே கொடுத்துள்ள வினாக்களுக்கான விடையை எழுதுக. थर्ड रोमन, एक बूंद कविता का सारांश अपने शब्दों में लिखिए. ஒரு துளி கவிதையை சுருக்கி உங்களின் வார்த்தைகளில் எழுதவும். அதாவது எஸ்ஏ ரைட்டிங். இந்த கொஷின் ஆன்சரையும் எஸ்ஏவையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.